Dear student, welcome back my channel. இந்த கிளாஸ்ல எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி இன்ட்ரோடக்ஷன் பார்க்க போறோம். எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா என்ன? இப்போ எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா இந்த ரெண்டா செப்பரேட் பண்ணிடுவோம். எலக்ட்ரோ அண்ட் கெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோ மீனிங் என்னன்னா எலக்ட்ரிக் எனர்ஜி ஆர் எலக்ட்ரிசிட்டி. Electric energy or electricity. Chemistry na enna chemical reaction. Chemical reaction. Our chemical reaction ரெண்டு டைப்பா கிளாஸிஃபை பண்ணலாம். Spontaneous reaction and non-spontaneous reaction. And non-spontaneous reaction. இப்போ spontaneous reaction na chemical reaction. அப்ப reaction it will be produce the product. ஒரு reactant react ஆகி product பாஸ் கொடுக்கும். அப்ப reactant react ஆகி product கொடுக்கும்போது it will be release the chemical energy. Electric energy. It is release the electric energy. Electric energy or electricity. When non-spontaneous na the reaction என்ன செய்யாது ப்ராடக்ட் கொடுக்காது. இந்த ரியாக்ஷன் நடக்காது. அப்ப இந்த ரியாக்ஷன் நடக்காம இருக்கும்போது என்ன பண்றோம்னா கெமிக்கல் எனர்ஜியை அந்த ரியாக்ஷனுக்கு கொடுக்குறோம். எலக்ட்ரிக் எனர்ஜியை கொடுத்து இங்க என்ன பண்றோம் ப்ராடக்டை ஃபார்ம் பண்ண வைக்கிறோம். அப்ப இது தான் என்னது எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. அப்ப எலக்ட்ரோகெமிஸ்ட்ரினா ரெண்டா பிரிச்சுக்கிறோம். எலக்ட்ரோ அண்ட் கெமிஸ்ட்ரி ரெண்டா பிரிக்கிறோம். எலக்ட்ரோன்னு சொல்லும்போது எலக்ட்ரிசிட்டி எலக்ட்ரிக் எனர்ஜி. கெமிஸ்ட்ரின்னு வரும்போது அது கெமிக்கல் ரியாக்ஷனை பொறுத்து இருக்கும். அப்போ இந்த கெமிக்கல் ரியாக்ஷனை திரும்ப ரெண்டா பிரிக்கிறோம். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் நேச்சுரலி கண்டினியூஸாக என்ன செய்யும் நடந்துட்டு இருக்கும். நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன்னா ரியாக்ஷன் நடக்காது. அப்போ என்ன பண்ணுறோம்னா ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்கும்போது எலக்ட்ரிக் எனர்ஜியை வெளியே விடுது. அப்ப இதை என்ன சொல்லணும்னா எலக்ட்ரோ கெமிக்கல் செல் சொல்லுவோம். இப்ப இது நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் நடக்காது. அந்த ரியாக்ஷனை நடக்க வைக்கிறோம். எப்படி நடக்க வைக்கிறோம்னா எலக்ட்ரிக் எனர்ஜியை ரியாக்ஷனுக்கு கொடுக்கிறோம். நம்ம எலக்ட்ரிசிட்டியை கொடுத்தாதான் ப்ராடக்ட் ஃபார்ம் ஆகுது. அப்ப இந்த செல் என்ன சொல்லுவோம்னா எலக்ட்ரோலிட்டிக் செல். இவ்வளவுதான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. பட் இங்க இம்பார்ட்டண்டா நம்ம ஏன் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி படிக்கணும் சரியா? அப்ப சிம்பிளா சொல்ல போனா எலக்ட்ரிக் எனர்ஜி ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடந்து எலக்ட்ரிசிட்டியை கொடுக்கும். இல்லைன்னா எலக்ட்ரிசிட்டியை கொடுத்து ஒரு கெமிக்கல் ரியாக்ஷன் நடக்க வைக்கலாம். இதுதான் வந்து எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி கண்டிப்பா நம்ம எதனால படிக்கணும் ஏன் படிக்கணும் அதுல இம்பார்ட்டன்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா இதுல வந்து அதிகமான ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்குதா. என்ன இம்பார்ட்டன்ஸ்னா ஃபர்ஸ்ட் இந்த மெட்டலர்ஜிக்கல் ப்ராசஸ் அதாவது எக்ஸ்ட்ராக்ஷன் ஆஃப் மெட்டல் பாத்தீங்கன்னா பொட்டாசியம் சோடியம் தென் அலுமினியம் இந்த எலிமெண்ட்ஸ் எல்லாம் ஹைலி ரியாக்டிவ் எலிமெண்ட்ஸ். ஆக்சிஜனுடைய அஃபினிட்டி அதிகமாக இருக்கும். அப்போ இந்த மெட்டல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு டிஃப்ரெண்ட் மெத்தட் அப்ளை பண்ணும்போது சூட்டபிளாக இருக்காது. அப்போ இங்கே என்ன மெத்தட் யூஸ் பண்ணுறாங்கன்னா எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். இந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் தான் எலக்ட்ரிக் எனர்ஜி
எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இந்த எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியுடைய ஒரு அப்ளிகேஷன் தான் என்னது, எலக்ட்ரோலைசிஸ் ப்ராசஸ். அப்போ இந்த மெட்டல்ஸை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுறதுக்கு எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் தேவைப்படுது. அப்போ இந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் யாருடைய அப்ளிகேஷன், எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. தென் நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா the preparation of sodium hydroxide, then Cl2, F2, இந்த ப்ரிப்ரேஷனுக்கெல்லாம் என்ன தேவைப்படுது, இந்த எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட் தேவைப்படுது. ஸோ இதெல்லாமே ப்ரிப்ரேஷன் எலக்ட்ரோலைசிஸ் மெத்தட். தென் இம்பார்ட்டண்ட்டாக பார்த்தீங்கன்னா பேட்டரிஸ். இந்த ப்ரெசன்ட் சிச்சுவேஷனில் பேட்டரிஸ் இல்லாமல் ஒன்றுமே பண்ண முடியாது. ஒரு மொபைல் ஃபோன் எடுத்துக்கிட்டிங்கன்னா அதில் பேட்டரி, ஒரு கிளாக் செல், ஒரு கார் பேட்டரி, எல்லா பிளேசஸ்லையுமே என்ன இருக்குது, பேட்டரிஸுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது. ஸோ இது எல்லாமே ஒரு இம்பார்ட்டன்ஸ் இருக்கிறதுனால தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரியை பற்றி நம்ம படிக்கிறோம். சரியா, இதான் ஒரு சிம்பிள் இன்ட்ரோடக்ஷன் அபவுட் தான் எலக்ட்ரோகெமிஸ்ட்ரி. இந்த நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டாபிக்குள்ளால என்டர் ஆகுறோம். எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல். எலக்ட்ரோகெமிக்கல் செல்னா என்ன? இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல்ல அதர் நேம்ல என்ன சொல்லலாம்னா டேனியல் செல். இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் யாருன்னா டேனியல் செல். இப்போ டேனியல் செல்லை இன்னும் என்ன நேம்ல சொல்லலாம்னா கேல்வானிக் செல்னு சொல்றாங்க. கேல்வானிக் செல், டேனியல் செல். இப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் யாரை சொல்லலாம்னா டேனியல் செல்ல சொல்லலாம். இப்போ இந்த டேனியல் செல்ல வேற நேம்ல என்ன சொல்லலாம், கேல்வானிக் செல் சொல்லலாம், தென் வால்டெக்ஸ் செல் சொல்லலாம். வால்டெக்ஸ் செல்னு சொல்லலாம். இப்போ கேல்வானிக் செல், வால்டெக்ஸ் செல்னா டேனியல் செல்னாலும் ஒண்ணுதான் சொல்ல முடியாது. டேனியல் செல்ல கேல்வானிக் செல், வால்டெக்ஸ் செல் சொல்லலாம். பட் கேல்வானிக் செல், வால்டெக்ஸ் செல்ல டேனியல் செல் சொல்ல முடியாது. ஏன்னா டேனியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் எதெல்லாம் இருக்கும்னா காப்பர் அண்ட் இசட்டன் ஆனோட். இந்த ரெண்டு ஆனோட ஆனோட் இசட்டன், தென் கேத்தோட் காப்பர். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன்ல இருக்கிறதா யாருன்னா டேனியல் செல். சரிங்களா? அப்ப டேனியல் செல்னா காப்பர் அண்ட் இசட்டன் தான். கேல்வானிக் செல், வால்டெக்ஸ் செல்னா டேனியல் செல் எக்ஸாம்பிள் சொல்லலாம். இல்லைன்னா இந்த காப்பர் இசட்டனுக்கு பதிலாக வேற ஏதாவது மெட்டல்ஸ் எலக்ட்ரோட்ஸ் யூஸ் பண்ணுவாங்க, அதுவுமே எந்த எக்ஸாம்பிள் தான், கேல்வானிக் செல் அண்ட் வால்டெக்ஸ் செல். பட் அதெல்லாமே டேனியல் செல்னு சொல்ல முடியாது. ஸோ எலக்ட்ரோகெமிக்கலுக்கு ஒரு வெரி குட் எக்ஸாம்பிள் டேனியல் செல். சரியா? டேனியல் செல்ல அதர் நேம்ல என்ன சொல்லலாம், கேல்வானிக் செல் சொல்லலாம், வால்டெக்ஸ் செல்னு சொல்லலாம். அப்போ வந்து எலக்ட்ரோகெமிக்கல் செல், டேனியல் செல் கன்ஸ்ட்ரக்ஷன் எப்படி இருக்கும்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு 2 பீக்கர் எடுத்துக்கிறோம், 2 பீக்கர்ஸ். இந்த ஃபர்ஸ்ட் பீக்கர்ல என்ன எடுக்கிறோம்னா சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். செகண்ட்ல வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன், காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். தென் ஃபர்ஸ்ட்ல வந்து என்ன பண்றோம்னா ஜிங்க் எலக்ட்ரோடு ஆட் பண்றோம். செகண்ட்ல வந்து என்ன பண்றோம்னா காப்பர் எலக்ட்ரோடு ஆட் பண்றோம். ஜிங்க் எலக்ட்ரோட் அண்ட் காப்பர் எலக்ட்ரோட் இம்ப்ரெஸ் டிப் பண்ணியிருக்கிறோம். 2 எலக்ட்ரோடையுமே ஒரு எக்ஸ்டர்னல் ஒயர் வழியா கனெக்ட் பண்றோம். தென் 2 சால்ட் சொல்யூஷனுமே ஒரு சால்ட் பிரிட்ஜ், எக்ஸ்டர்னல் ஒயர்ல கனெக்ட் பண்றோம். தென் இசட்டன் ஆனோட், தென் காப்பர் கேத்தோடு, ஆனோட் கேத்தோடு. தென் இது வந்து சால்ட் பிரிட்ஜ். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னன்னா டேனியல் செல். இந்த கன்ஸ்ட்ரக்ஷன் தான் என்னன்னா டேனியல் செல்.
இப்போ இந்த டேனியல் செல்லில் இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இங்கே இந்த சென்டரில் ஒரு வோல்ட் மீட்டர் வச்சிங்கன்னா இந்த வோல்ட் மீட்டரில் 1.1 வோல்டேஜ் காமிக்கும். அப்போ இந்த ரியாக்ஷன்லேருந்து வெளியே வர்ற எலக்ட்ரிக் எனர்ஜி எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 1.1. இதுதான் எலக்ட்ரோ கெமிக்கல் செல். வெரி குட் எக்ஸாம்பிள் டேனியல் செல். டேனியல் செல்லுடைய கன்ஸ்ட்ரக்ஷன். 2 பீக்கர் எடுத்துருக்கிறோம். ஃபர்ஸ்ட் வந்து சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன், செகண்டாக வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷனில் ஆனோட் ஜிங்க் ராடு எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம். காப்பர் சல்ஃபேட்டில் காப்பர் ராடு காப்பர் எலக்ட்ரோடு யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். தென் சால்ட் பிரிட்ஜ்னால 2 சால்ட் சொல்யூஷனையும் கனெக்ட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும்போது இங்கே என்ன நடக்கும்னா 1.1 வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். இந்த ரியாக்ஷன் எப்படி இருக்கும்னா ஜிங்க் மெட்டல் இட் வில் பி react with copper sulfate salt solution இல்லனா copper plus copper 2 plus then productல zinc 2 plus ஆட்டும் காப்பர்மா மாறும். அப்ப இந்த ரியாக்ஷன் நடக்கிற டைம்ல சரியா வோல்டேஜ் எவ்வளவு கொடுக்கும்னா 1.1 வோல்டேஜ். சம்டைம் ஒரு क्वेश्चन கேட்பாங்க டேனியல் செல் எவ்வளவு வோல்டேஜ் ப்ரொடியூஸ் பண்ணும்னு 1.1 வோல்டேஜ். நெக்ஸ்ட் இப்போ இந்த சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன் இந்த காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன் ரெண்டுமே 1 மோல் இன் லிட்டர், அதாவது 1 மோல் இன் டெசிமீட்டர் கியூப் மைனஸ் கியூப். இந்த 1 மோல் இன் லிட்டர் இதுல இருந்துச்சுன்னா 1 மோல் லிட்டர்னா என்னன்னா இங்க 1 லிட்டர் சொல்யூஷன் எடுத்துக்கிறோம்னா சிங்க் சல்ஃபேட் 287.55 கிராம் 1 லிட்டர்ல வந்து மிக்ஸ் பண்ணியிருப்போம். சிங்க் சல்ஃபேட் சால்ட்டை 287.55 கிராம் எடுத்து இந்த 1 லிட்டர் வாட்டர்ல மிக்ஸ் பண்றோம். தென் அதே மாதிரி காப்பர் சல்ஃபேட் எடுக்கும்போது 249.69 கிராம் எடுத்து 1 லிட்டர் வாட்டர்ல மிக்ஸ் பண்றோம். அப்ப இதை என்ன சொல்லுவோம்னா 1 மோல் இன் லிட்டர் 1 மோல் டெசிமீட்டர் மைனஸ் கியூப். அப்ப இதுல இருந்துச்சுன்னா இதை என்ன சொல்லுவோம்னா ஸ்டாண்டர்ட் எலக்ட்ரோ கெமிக்கல் செல் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் டேனியல் செல் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் கால்வானிக் செல் இல்லைன்னா ஸ்டாண்டர்ட் வோல்டெக் செல் எப்படி வேணாலும் எடுத்துக்கலாம். சரிங்களா? இதான் வந்து அதாவது 1 மோல் ஸ்டாண்டர்ட் கண்டிஷன்ல இருக்குது. அந்த 1 மோல்ங்கிற எதை சொல்லுதுன்னா இட் வில் பி இன் த ஸ்டாண்டர்ட் கண்டிஷன். இதான் வந்து எலக்ட்ரோ கெமிக்கல் செல். இங்க பார்த்துக்கோங்க, எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லுல நான் என்ன சொல்லியிருக்கிறேன்னா 1.1 வோல்டேஜ் கொடுக்குதுன்னு சொல்லியிருக்கிறேன். 1.1 வோல்டேஜ் கொடுக்குது. இப்போ நம்ம என்சிஆர்டி புக்ல ஒரு 3 கண்டிஷன் கொடுத்துருப்பாங்க. என்னன்னா இந்த எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லுல என்ன பண்றாங்கன்னா ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரியை கம்பைன் பண்றாங்க. நான் once again I will draw and explain. இதான் வந்து ஒரு எலக்ட்ரோகெமிக்கல் செல். அது zinc anode minus charge. இது வந்து காப்பர் சல்ஃபேட். இது வந்து சால்ட் பிரிட்ஜ் எடுத்துக்கிறோம். இது வந்து காப்பர் சல்ஃபேட். இது வந்து சிங்க் சல்ஃபேட் சொல்யூஷன். இது வந்து காப்பர் சல்ஃபேட் சொல்யூஷன். இது வந்து கேத்தோட் காப்பர் சார்ஜ் பிளஸ் சார்ஜ். இப்போ இந்த மாதிரி இருக்குது. இங்க வோல்ட் மீட்டர் வச்சிருக்கிறோம். வோல்ட் மீட்டர்ல 1.1 வோல்டேஜ் கொடுத்துருக்குது. இப்போ இந்த கால்வானிக் செல்ல ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரியை வந்து நான் கம்பைன் பண்றேன்.
இப்போ எக்ஸ்டர்னல் பேட்டரியை கம்பைன் பண்ணும்போது ஒரு எக்ஸ்டர்னல் பேட்டரியை கம்பைன் பண்ணுறோம். அப்போ எக்ஸ்டர்னல் பேட்டரியில் இந்த ஆனோடு நெகட்டிவ் சார்ஜோட கனெக்ட் பண்ணியிருக்கிறேன். நெகட்டிவ் சார்ஜை நெகட்டிவோடையும் பாசிட்டிவ் சார்ஜை பாசிட்டிவோடையும் கனெக்ட் பண்ணுறேன். இப்போ இந்த பேட்டரி வழியாக என்ன பண்ணுறேன், 1.1 வோல்டேஜ், அதாவது எக்ஸ்டர்னல் இஸ் ஈக்குவல் டு 1.1 வோல்டேஜ். இப்போ எக்ஸ்டர்னல்லேருந்து இதுக்கு 1.1 வோல்டேஜை நான் கொடுக்குறேன், எங்கள் கெமிக்கல் செல்லுக்கு அனுப்புகிறேன். அதை டேனியல் செல்லுக்கு இன்புட்டாக கொடுக்குறேன். அப்போ இன்புட்டாக கொடுக்கும்போது இங்கே என்ன நடக்கும்னா, திஸ் இஸ் த எலக்ட்ரோகெமிக்கல் செல். எந்த ரியாக்ஷனுமே நடக்காது. அப்போ எந்த ரியாக்ஷனுமே நடக்கலைன்னா இது என்ன செய்யாது, 1.1 வோல்டேஜை கொடுக்காது. அப்போ 1.1 வோல்டேஜை எப்போ கொடுக்கும்னா, அப்போ இசட்டன்லேருந்து எலக்ட்ரான்ஸ் ஃப்ளோ anode to cathode, then current flow cathode to anode. இந்த டைம்ல தான் என்ன செய்யணும்னா 1.1 வோல்டேஜை இங்க ப்ரொடியூஸ் பண்ணும். 1.1 வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். ஆனால் இப்போ நான் என்ன பண்ணியிருக்கிறேன்னா, ஒரு எக்ஸ்டர்னலாக ஒரு பேட்டரி வச்சிருக்கிறேன். இந்த பேட்டரியிலேருந்து அந்த சேம் 1.1 வோல்டேஜை இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கு நான் கொடுக்குறேன். அப்போ எலக்ட்ரோகெமிக்கல் செல்லுக்கு கொடுக்கும்போது இங்கே என்ன செய்யாதுன்னா, ரியாக்ஷன் நடக்கலைன்னா என்ன செய்யாது, அந்த 1.1 வோல்டேஜை இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் கொடுக்காது. அப்போ இதில் எப்படி இருக்கும்னா, எலக்ட்ரான் ஃப்ளோயிங் இருக்காது, கரண்ட் ஃப்ளோயிங் இருக்காது. அப்போ நோ எலக்ட்ரான் ஃப்ளோ, நோ கரண்ட் ஃப்ளோ இந்த கண்டிஷனில். அப்போ இந்த கண்டிஷனில் நோ எலக்ட்ரான் ஃப்ளோ, நோ கரண்ட் ஃப்ளோ, கெமிக்கல் செல் எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஒர்க் ஆகாது. ஏன்னா நம்ம ஆல்ரெடி எக்ஸ்டர்னல் ஸ்டோர்லேருந்து என்ன பண்ணுறோம், 1.1 வோல்டேஜ் கொடுத்துட்டு இருக்கிறோம். தென் நெக்ஸ்ட் கண்டிஷன், இப்போ எக்ஸ்டர்னல் வோல்டேஜ் லெஸ்ஸராக இருக்குது. எக்ஸ்டர்னல் அதாவது 1.1 வோல்டேஜுக்கு பதிலாக நான் என்ன கொடுக்குறேன்னா, லோவர் தேன் த 1.1 வோல்டேஜ், அது ஒரு 0.9 வோல்டேஜாக இருக்கலாம், இல்லைன்னா 0.8 வோல்டேஜாக இருக்கலாம். அப்போ அந்த கண்டிஷனில் எப்படி இருக்கும்னா, இது 1.1 வோல்டேஜை கொடுக்குதுன்னா என்ன ரியாக்ஷன் நடக்கும், எலக்ட்ரான் ஃப்ளோ இருக்கும், தென் கரண்ட் ஃப்ளோ இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோவும் இருக்கும், கரண்ட் ஃப்ளோவும் இருக்கும். சரிங்களா? இது செகண்ட் கண்டிஷனில் எக்ஸ்டர்னலில் 1.1 விட குறைவாக கொடுத்துருக்குறேன். மேபி 0.9 இருக்கலாம், இல்லைன்னா 0.8 இருக்கலாம், இல்லை 0.5 இருக்கலாம். அப்போ இந்த கண்டிஷனில் என்ன செய்யும், இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் 1.1 வோல்டேஜை ப்ரொடியூஸ் பண்ணும். அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோவும் இருக்கும். எலக்ட்ரான் ஃப்ளோ ஜிங்க் எலக்ட்ரோட்லேருந்து கேத்தோடுக்கு போகும், கரண்ட் கேத்தோட்லேருந்து ஆனோடுக்கு வரும். அப்போ இந்த ரியாக்ஷன் நடக்கும். The next condition என்ன பண்றேன்னா, this is external voltage more than 1.1 voltage. The next condition, the external voltage more than 1.1 voltage. more than 1.1 voltage இருந்தா 1.3 இருக்கலாம், 1.4 இருக்கலாம், இல்லைன்னா 1.5 இருக்கலாம். அப்போ இந்த கனெக்ஷன் அப்படியே சேஞ்ச் ஆகும். ப்ரீவியஸ் ரெண்டுமே எலக்ட்ரோ கெமிக்கல் செல்லாக இருக்கும். இப்போ இது என்னன்னா, இந்த ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன் கிடையாது, நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அப்போ நான் அந்த இதை எல்லாத்தையுமே என்ன பண்ண போகிறேன், மாற்ற போகிறேன், சார்ஜ் எல்லாம் மாற்றிக்க போகிறேன். அப்போ இங்கே ப்ளஸ் சார்ஜாக இருக்கும், இங்கே மைனஸ் சார்ஜாக இருக்கும். அதாவது ஆனோடு கேத்தோட மாற்றினேன், பேட்டரி கனெக்ஷனை இப்போ மாற்றி வச்சிருக்கிறேன். மாற்றி வச்சதுக்கப்புறம் அப்படி ஒரு ரியாக்ஷன் என்ன செய்யாது, நடக்காது. அப்போ ரியாக்ஷன் நடக்கலைன்னா அது
நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். அப்போ நான் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷனை நடக்க வைக்கிறதுக்கு நான் எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணுறது எங்கேருந்து பண்ணுறேன்னா பேட்டரியிலேருந்து ப்ரொடியூஸ் பண்ணுறேன். அப்போ பேட்டரியிலேருந்து நான் ப்ரொடியூஸ் பண்ணுற எலக்ட்ரிக் எனர்ஜி மோர் தேன் 1.1 வால்டேஜ். அப்போ மோர் தேன் 1.1 வால்டேஜ் நான் கொடுக்குறேன்னா ரியாக்ஷன் ரிவர்ஸாக நடக்கும். அது எந்த செல்லாக மாறும்னா எலக்ட்ரோலிட்டிக் செல்லாக மாறும். எலக்ட்ரோலிட்டிக் செல் எலக்ட்ரோலிட்டிக் செல்லாக இருக்குது. ப்ரீவியஸ் ரெண்டு கண்டிஷனுமே இந்த எலக்ட்ரோகெமிக்கல் செல் ஸ்பான்டேனியஸ் ரியாக்ஷன். இது வந்து நான் ஸ்பான்டேனியஸ். எக்ஸஸ் அமௌண்ட் எலக்ட்ரிசிட்டி பேட்டரியிலேருந்து தான் கொடுக்குறேன். அப்போ எக்ஸஸ் அமௌண்ட் எலக்ட்ரிசிட்டி நான் பேட்டரியிலேருந்து கொடுக்கும்போது என்ன நடக்குது? காப்பர் இங்கே ஆனோடா மாறுது, ஜிங்க் வந்து கேத்தோடா மாறுது. அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோவும் எப்படி ஆகும்? மாறி நடக்கும். எங்கேருந்து? கேத்தோட் டு ஆனோடு. கேத்தோடு டு ஆனோடு. கேத்தோடு ஆனோட்னா காப்பர் டு ஆனோட் சிங். அப்போ எலக்ட்ரான் ஃப்ளோ என்ன செய்யும்? நேரே மாறும். எப்படி மாறும்? ஆனோடு டு கேத்தோடு. இது வந்து 3 கண்டிஷன். சிபிஎஸ்சி போர்டு எக்ஸாம்ல எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் இந்த கொஸ்டின். அந்த கண்டிஷன் கொடுத்து கேட்பாங்க. எக்ஸஸ் அமௌண்ட் ஹீட் கொடுக்கும்போது எலக்ட்ரோகெமிக்கல் செல் எதா மாறும்? எலக்ட்ரோலிட்டிக்கா மாறும். எப்படி மாறுதுன்னு கேட்பாங்க. தென் நெக்ஸ்ட் வந்து என்னது? எலக்ட்ரான் ஃப்ளோ எப்படி இருக்கும்? 1.1 வால்டேஜ் ஈக்குவலாக இருக்கும்போது என்ன ரியாக்ஷன்? எலக்ட்ரான் ஃப்ளோ அண்ட் கரண்ட் ஃப்ளோ. குறைவாக இருக்கும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ. கூடுதலாக இருக்கும்போது எலக்ட்ரான் ஃப்ளோ கரண்ட் ஃப்ளோ. ஈக்குவல் வால்யூம் கொடுக்கும்போது ரியாக்ஷன் நடக்குமா நடக்காதா? இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் எல்லாம் இந்த டாபிக்ஸ்லேருந்து கேட்பாங்க. கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி படிங்க. டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ். Watch my video continuously, subscribe my channel and share to your friends also. Thank you students.